ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின், ஹீரோ இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து 2 பேருமே வந்துட்டு ஒரே ஆஃபீஸ் வச்சு 2 பேருமே ஷேரிங்கில வச்சு நடத்திட்டே இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹீரோயின் மேல ரொம்ப அளவு கடந்த பிரியம் வச்சிருப்பாரு. ஹீரோயினும் அப்படி தான் இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ எங்களோட கல்யாண வாழ்க்கை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து லவ் பண்ணி இப்போ 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி கரெக்ட்டா. இப்போ இந்த 10 வருஷத்த வந்து பயங்கரமா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஆசைப்படுவாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேருமே பேசி வைப்பாங்க. நம்ம இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி ஹீரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கேக்கு, அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா போயிடும். உடனே வெயிட் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாடி போக ஆரம்பிச்சுரும். அதோட இவருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டே இருப்பாரு. ரொம்ப லேட் நைட்டுக்கு அப்புறமா தான் ஹீரோயினே இப்போ வருவாங்க. வரும்போது பார்த்தோன்னே ஹீரோகிட்ட வந்து பேசுவாங்களா, அப்போ சுத்தமா அவர் பேசவே மாட்டாரு. எவ்வளோ சொல்லுவாங்க, நான் எவ்வளோ நெனச்சேன், முன்னாடியே வரணும்னு நெனச்சேன், என்னால வர முடியல, சாரி. அதான் நான் அந்த அதாவது இந்த டே முடியறதுக்குள்ள நான் வந்துட்டேன்ல, இன்னும் என் மேல கோவமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா பேசவே பிடிக்காது. அவங்க பேசுறத கண்டுக்கவே மாட்டாரு. உடனே ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பாங்களா, அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் அவர் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த கேக் வாங்குனதெல்லாம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்காக இவன் இவ்ளோ பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். சாரி, நீ எனக்காக முன்னாடியே வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டீல, நான் தான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதோட இந்த சண்டைய முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி அப்படியே ஹஸ்பண்டுக்கு போய் கிஸ் பண்ண போவாங்களா, டக்குன்னு அவர் விலகிருவாரு. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்வாங்கன்னா, எதுக்காக இப்ப இன்னைக்குன்னு பார்த்து இப்படி சண்டை வளர்க்கணும்? நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்கிறேன்ல. இதுக்கு மேல அந்த மாரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து சுத்தமா பேசவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு திரும்பி முகத்த திருப்பிட்டு உட்காந்துட்டே இருப்பாரு கோவமா. உடனே ஹீரோயின் சமாதானப்படுத்துற வரைக்கும் படுத்துவாங்க. இவர் சமாதானம் ஆகவே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க. அவங்க ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஹேண்ட் பேக்க தொறந்து ஒரு கிஃப்ட்ட ஒண்ணு வெளிய எடுப்பாங்க. அத எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா, உடனே ஹீரோ அத பார்ப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வரும். இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தோன்னா ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்ற மாரி வேற ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைம்ல போற இடத்துல வந்து பார்த்தோன்னா, காஸ்ட்லியான வாட்சஸ்லாம் வந்திருக்குல்ல வாட்ச். அது எல்லாத்தையுமே வந்து வச்சிருப்பாங்களா. உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் நின்னு பார்க்கலான்னு அவருக்கு தோணும். உடனே ஒண்ணும் இல்ல வா போலாம் அப்படின்ற மாரி அவங்க ஹீரோயின் லவ்வர் இருக்காங்களா, அவங்கள கூட்டிட்டு போவாரு. உடனே அந்த லவ்வர் அப்ப என்ன சொல்வாங்கன்னா, நீ இத பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்ட. எதுக்காக இங்கேருந்து பார்க்காம போற? வந்து பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அத எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதனால என்ன இப்போ நம்ம கிட்ட காசு எப்போ வருதோ அப்ப வாங்கிக்கலாம். இப்ப பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இதுல ஏதாவது நம்மளுக்கு புடிச்சது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோக்கும் ஒரு மாரி ஆசையா தானே இருக்கும். டக்குனு அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து பார்ப்பாரு. அப்படி நெறைய வாட்ச் அங்க வச்சிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்கும். அதுல ஒரு வாட்ச மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதையே அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எதுவுமே சொல்லவே மாட்டாரு. வாங்குனா அவரோட பார்வை நேரா எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாங்களா, அந்த ஒரு வாட்சையே இவர் நல்லா பார்த்துட்டே இருக்காருன்றது மட்டும் ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சரி வா போலாம் அப்படின்ன உடனே, கண்டிப்பா இங்க உனக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கோ, அத வந்து நம்மளுக்கு நல்ல வசதிகள் வந்ததுக்கப்புறம் நிச்சயமா அத நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிட்டு அங்கருந்து போயிருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். இப்ப ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருக்கிறது இந்த ஆனிவர்சரிக்காக அவங்க பிரசன்ட் பண்ண போறது என்னன்னா, ஹீரோ அப்ப ஆசைப்பட்டார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது, அந்த வாட்ச தான் வந்துட்டு இவங்க வந்து இப்ப பிரசன்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்த உடனே அவ்வளோதான் அவரு. ஒரு மாதிரி ஆயிடுவாரு. நம்ம அப்ப லவ் பண்ற டைம்ல செய்ற விஷயங்கள் சிலது இப்பவும் ஞாபகம் இருக்குன்னா, அதிலேயே ஒரு மாதிரி தானே இருக்கும். உடனே வந்துட்டு, "நீ இன்னும் இத ஞாபகம் வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் அதுக்குள்ள அதெல்லாம் மறந்துருவேன்னு நீ நெனச்சியா? இந்த வாட்ச உனக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுருக்கேன் தெரியுமா? இது உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. உடனே ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. ஹக் பண்ணவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாருன்னா, அவரே மனசுக்குள்ள நெனச்சுப்பாரு. அவ இத்தன வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பிடிக்குன்றத மனசுல வச்சு, இன்னைக்கு அவளுக்குன்னு அவளும் சம்பாரிக்கிறாள்ல, அவ எனக்காக தானே வாங்கியிருக்கா. ஒரு சாதாரண ஒரு கேக்கு இந்த மாரி டெக்கரேஷன் வேலைய பார்த்து வச்சுட்டு, நம்ம அவகிட்ட போய் இவ்ளோ கோவப்பட்டுட்டோமே, இப்படிலாம் நடந்துக்கிட்டோமே, இந்த சீப்பான திங்ஸுக்காக இப்படிலாம் நம்ம மனசு மாறணும்னா, அது நல்லாவா இருக்கும்? அது லவ்வுக்கே சரியில்லையே! அப்படின்ற மாரி தன்ன தானே அவர் நொந்துப்பாரு. இவன வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே தன்ன நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இதே நேரத்துல ஹீரோக்கு ஒரு வீடியோ வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுமா, அதோட ஹீரோயின் கால கவனிப்பாரு. அந்த கால்ல வந்து ஒரு ஆங்க்லெட் அவங்க ஒண்ணு போட்டிருப்பாங்க. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்துரும். உடனே ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டு போய் உட்காந்துப்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக நம்மள இவன் தள்ளி விட்டான்? அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல டவுட்டாவே இருக்கும். அதனால அதாவது எப்படின்னா, இவ வந்துட்டு நம்மள ஏமாத்துறாளோ! நம்மள உண்மையிலேயே நேசிக்கிறாளா இல்லையான்ற மாரி 2 மனசாவே அவருக்கு இருக்கும். எப்படின்னா, நம்மள முன்னாடி லவ் பண்ற டைம்ல நம்ம சொன்ன அந்த வாட்ச வந்து இப்ப ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கா, அது சரி. ஆனா அந்த வீடியோல பார்த்த அதே ஆங்க்லெட் இவ போட்டிருக்கா அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நெனச்சவரு இப்ப என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம லவ் பண்றது வந்து சரி வராதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்வாரு. "நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நம்ம கல்யாண நாள் அதுவுமா இத தான் நீ பேசுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்னோட ஆங்க்லெட்ட பாரு. அது உனக்கே புரியும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தோனே அவங்களுக்கே ஒரு பதட்டமா இருக்கும். டக்குனு இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எனக்கு புரியுது. அந்த வீடியோ வச்சு
தான் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த வீடியோவ நானும் பார்த்தேன். நம்ம ஆஃபீஸ்ல ஒரு வீடியோ இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு லேடி வந்துட்டு இதே ஆங்க்லெட்ட போட்டு அவங்க தப்பான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அதாவது வேற ஒரு ஃப்ரெண்டோட, பாய் ஃப்ரெண்டோட அந்த மாரி இருந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. அந்த வீடியோவ பார்த்ததுனால தான் இப்ப இதே ஆங்க்லெட்ட இவங்க போட்டிருக்கனால நீ என்னன்னு சந்தேகப்படுறல்ல. நானும் வந்து எனக்கும் இது சந்தேகம் இருந்தது. ஏன்னா நான் போட்டிருக்க மாரியே வேற யாரோ வந்து நம்ம ஆஃபீஸ்ல போட்டிருக்காங்க. அவங்க பண்ண தப்ப தான் நீ என்ன நினைக்கிற? அந்த லேடி யாரு? யார் என்ன மாரி ஆங்க்லெட் போட்டு இந்த மாரி ஒரு வீடியோல இருந்தது. அந்த முகம் தெரியல. அதனால தானே என் மேல இப்ப தப்பு வருது. அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் அது யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன். உன்கிட்ட நான் நிரூபிப்பேன். ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நான் நேசிக்கிறது நீ மட்டும் தான். என்ன சந்தேகப்படாத. அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவாங்களா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோயின்ட்ட தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா இந்த அளவுக்கு அவ சொல்றால்ல, நம்ம தான் சந்தேகப்பட்டுட்டே இருக்கோமோ அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவார், ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். என்னடா இது நம்ம தப்பு மேல தப்பா பண்ணிட்டே இருக்குமே. இவ தான் இந்த அளவுக்கு சொல்றான்னா, தப்பு பண்ணவங்க யாருமே இந்த அளவுக்கு பேச மாட்டாங்கல்ல. நம்ம மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுப்பாரு. அதாவது நானே இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டேன். யார் அந்த பொண்ணுன்றத சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு வேற சொல்லியிருக்கா. அப்படின்னும்போது நம்மளுக்கே இவன் மேல சந்தேகமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு மாதிரி இருக்கும். உடனே வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து சாரி கேட்பாரு. சாரிம்மா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, பரவாயில்ல விட்டுரு. நீ தானே என்ன பேசுன. எனக்கு ஒன்றும் கோவம்லாம் இல்ல. இதை அப்படியே விட்டுறலாம். நம்ம கல்யாணம்லாம் நம்ம சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசுவாங்க. ஹீரோவும் இப்போ அப்படியே ஓகே சொல்லிடுவார். இப்போ 2 பேரும் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ காலையில விடிஞ்சிரும். அப்படியே தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்ப்பாரு. ஹீரோனோட ஃபோன் மட்டும் இங்க இருக்கும். அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. உடனே வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்குமா, அவருக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். உடனே அந்த மெசேஜை வந்து மேலோட்டமா வரும்போதே தெரிஞ்சிரும்ல. அதில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல உன் புருஷன் எதுவும் உன்ன சந்தேகப்பட்டானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி மெசேஜா இருக்கும். ஹீரோக்கு திரும்பவும் அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். என்னது இது? அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி பலதும் யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்க வந்து கதவ தொறந்துட்டு வருவாங்க. டக்குனு இவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட ஃபோன வச்சுட்டு அப்படியே தூங்குற மாரி திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சுருவாரு. உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா அசந்து தூங்குற மாரி நடிப்பாரா. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "முழிச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இன்னும் கொஞ்சம் டயர்டாவே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. அதுக்குன்னே அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க அடிக்கடி ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ரெஸ்ட்டே எடுக்க மாட்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு முடியலன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போய் ஆஃபீஸ பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப படுத்துப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன எடுத்துட்டு ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படியே அவங்களுக்கும் வந்து இவன் தூங்குனானா, தூங்கலையா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஹீரோயின் பாட்டுக்கு இப்ப வெளிய போயிடுவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, எந்திரிச்சு உட்காந்துப்பாரு. இப்ப ஹீரோயின் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட ஃபோன்ல வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி ஹலோன்னு தான் சொல்லியிருப்பாரு. திரும்ப ஹீரோயின் வர சத்தம் கேட்கும்போது டக்குன்னு ஃபோன வச்சுட்டு திரும்பவும் நல்லா அசந்து தூங்குற மாரி படுத்துப்பாரு. திரும்ப கதவ தொறந்துட்டு வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இன்னும் தூக்கம் கலையலையான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமா அப்படின்ற மாரி தூங்குற மாரி திரும்பவும் நடிப்பாரு. "என்னோட ரிங்க வந்து நான் மறந்து இந்த டேபிள்லயே வச்சுட்டு போயிட்டேன். அத எடுக்கிறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்வாங்க, "உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் சீக்கிரம் வந்துடுறேன்" அப்படின்ற மாதிரி புருஷனுக்கு டாட்டா காட்டிட்டு போற மாரி பொண்டாட்டிக்கு இப்ப டாட்டா காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புவாங்க. ஓகே, ஓகே அப்படின்ற மாரி இவர் ரொம்ப அலுப்பா அப்படியே டாட்டா காட்டுற மாரி காட்டுவாரு. உடனே ஹீரோயின் இந்த தடவ கிளம்பிருவாங்க. இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து அவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணுவாரு. கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, "என் ஒய்ஃப் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவள சுத்தி என்ன நடக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கணும். அவ எங்க போறா, என்ன பண்றா அப்படின்றத எனக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சு சொல்லு" அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. பார்த்தோன்னா சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவுன்னு தானே சொன்னாரு. ஆனா லீவ் போட்டிருக்க மாட்டாரு. கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இப்ப ஆஃபீஸ்க்காக கிளம்புவாரு. கிளம்பும்போது இவங்க வேற என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, "உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி என்னத்த செஞ்சு வச்சிருக்கான்னு" சொல்லிட்டு படி இறங்கிட்டு வந்து பார்த்தா, ஒரு முட்டையும், ஒரு பாலையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த முட்டைய அவிச்சாங்களா என்னன்னு கூட தெரியல. அந்த மாரி ஒரு முட்டைய வச்சுட்டு, ஒரு பால வச்சு, கொஞ்சம் பிரெட்ட வேற வச்சிருப்பாங்க. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல நெனச்சுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, செம்ம வெறி ஏறிட்டு இருக்கும் அவருக்கு. உடனே என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, சரின்னு சொல்லிட்டு அவரோட பேக் எடுத்துட்டு போலான்னு நெனைக்கும்போது, அந்த பேக்குக்கு கீழ வந்து ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் வந்து பறந்து வந்து அவரோட கால் கிட்ட வந்து விழும். "என்னடா இது பேப்பர்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்ப்பாரா, அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இப்ப கன்சீவ் ஆயிருக்க மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் மாரி இருக்கும். அவங்க தெரியாம இங்க வச்சுட்டாங்க போல இருக்கு. அத இவர் வந்து பார்த்திருப்பாரா, பார்த்தோனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கா யோசிச்சு பார்ப்பாரு. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்ப 10 வயசு இருக்கு. இவங்க 2 பேருமே வேலை பார்க்கறதுனால ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த பொண்ணு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா வீட்ல டேக் கேர் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அந்த பொண்ண வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பிரசவம் வந்து எவ்ளோ வலி வலிக்குது. இதுக்கப்புறம் போதும். வேற புள்ள நம்ம பெத்துக்கவே கூடாது. இது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க மேல வச்ச லவ்னால, நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம்மா. நம்மளுக்கு இந்த ஒரு குழந்தையே போதும் அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் நம்ம பேசி இவ்வளோ நாளா நம்ம இப்படி இருக்கும்போது, எப்படி இவ வந்து கன்சீவ் ஆனா? எப்படி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி வருது? அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம கோவமாயிடும். பார்த்தோன்னா இப்ப என்ன பண்ணுவாரு, திரும்பவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, "நீ என்ன செய்வே, ஏது செய்வே தெரியாது. அவ எங்க போறா, வரான்றது எனக்கு நீ கால் பண்ணி சொல்லியே ஆகணும். அத தெரிஞ்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரா. இப்ப இவங்க வந்து ஹீரோயின் இப்ப கிளம்புனாங்கல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்தவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நேரா அந்த ஹோட்டலுக்கு போ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி ஹீரோயின் போயிட்டு இருப்பாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நேரா ஆஃபீஸ்க்கே வந்துருவாரு. திரும்ப அந்த ஆளுக்கு கால் பண்ணி கேட்பாரு, "நான் அவள ஃபாலோ பண்ண சொன்னனே, அவள எதுவும் ஃபாலோ பண்ணியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "நான் உன் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன்னுவாரு." "ஏன் ஆஃபீஸ்ல?" அப்படின்னு கேட்டா இவரு கேட்பாரா, அப்ப என்ன அர்த்தம்? ஹீரோயின் இங்க இருக்காங்க அப்படின்றது அர்த்தம்.
உடனே ஃபோனை டக்குன்னு கட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுப்பாரு. இப்போ பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்களா, எதுவுமே புரியாது. இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் என்னது இது வந்ததும் வராதுமா பாஸ் என்ன இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேச மாட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் நடந்துக்கிறத வச்சு எல்லாருமே கசமுசா கசமுசான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை தரன்னு உள்ளே இழுத்துட்டு போவார். ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பார். இன்னும் அவ்வளோதான், என்ன அது என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ளே வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி இதாக ட்ரீட் பண்ணுவார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இத்தனை வருஷத்தில் நீ ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். ஹீரோன் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நான் உன்னை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் உனக்கு தோணுமா, ஏன் என் பேரில் இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டு இருக்க, நீ என்னை நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உன்னை ஹீரோக்கு வந்து சம்மக்கவும் வரும். யாரை சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறது, நீ தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க, என்னோட வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதை எடுத்து காட்டும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிடும். என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு அப்படியே தெரியாது. உடனே வந்துட்டு நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, ஒரு குழந்தை பெற்றதே போதும், அதனால என்னால் முடியல, இதுக்கப்புறம் குழந்தையே வேண்டான்னு சொல்லி தானே நீ சொன்ன, இப்போ இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஓங்கி ஒரே ஆரம்பிச்சிருவாங்க. அவரே அப்படியே ஆடி போயிடுவார். என்னது திடீர்னு அடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட சந்தேக புத்தி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு, போனா போதுன்னு விட்டு கொடுத்து போனால் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கியா, நான் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன், எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா, நான் எதுக்காக நான் தப்பு பண்ணுறவளா இருந்தால் உன் கண்ணில் படுற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை நான் வச்சுட்டு வருவேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோக்கும் ஆமாம், தப்பு பண்ணுறவங்க எப்படி நம்ம கண்ணில் படுற மாதிரி வைப்பாங்க, அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வச்சிருக்கேன்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த பேப்பரை, அதாவது அவரோட பேகுக்கு கீழே இது இருக்குன்னா அவள் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ தோணும். நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கே டவுட்டாக இருந்தது, அதனால தான் நான் போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்தேன், அவங்க வந்து சொன்னாங்க, அதாவது எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தால் கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ டாக்டருங்க சொன்ன மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அது குழந்தை வந்து ஆரோக்கியமாக அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே நான் எவ்வளோ அப்செட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் என்னமோ ஒரு மேஜிக்கல் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு வேளை நம்ம திரும்பவும் அவ்வளோ சந்தேகப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாரா. நீ எனக்கு இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டில்லை, இனிமேல் நான் உன்னை மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இங்கேருந்து வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களா. உன்னை ஹீரோக்கு ஒரு வழியே இருக்காது. சரி இப்போ டென்ஷனாக இருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துருவார். ரொம்ப வருத்தப்படுவார். நேராக அவர் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டே இருப்பார்ல, இந்த மாதிரி என் ஒய்ஃபை பற்றி தேடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரில் போய் பார்ப்பாரு. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போ அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்னா, தேவையில்லாமல் நீ சந்தேகப்பட்டுட்டு இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தால் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாக்டருங்க அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த டாக்டர் அது மாதிரிலாம் பேசிட்டு அவர் சொல்வார், நீ பண்ணுறதான் தப்பு, உன் ஒய்ஃபை வந்து நீ அதிகமாக சந்தேகப்படுற, இந்த மாதிரிலாம் பண்ணாத, போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக வளர வழியை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இப்படி ஒரு அட்வைஸை கொடுப்பாரு. உடனே இவருக்கும் இப்போ மனசு உறுத்தும், நம்ம எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஓவர் திங்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், அவளை வந்து சந்தேகப்பட்டது தப்பு, அதுவும் இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டால் ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், அவள் மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவா, நம்ம பண்ணுறதான் தப்பு, எதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எண்ணம் வருதுன்னே தெரியல, அவகிட்ட போய் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாத மன்னிப்பு கேட்டுறணும், அவ கூட சந்தோஷமாக நம்ம வாழணும், அது நம்ம குழந்தை நம்ம எப்படி நல்லபடியாக வளர்க்கணும் கொள்ளணும் அப்படி இப்படின்ற மாதிரி பலதும் இவர் யோசிச்சுட்டே வருவார். இந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு தொப்பி போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து கதவை தட்டுவார். கதவை திறந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரை உள்ளே விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. அவங்க முகமே வேற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வரும்போதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வருவார். இவங்க லவ் பண்ணுற டைமில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு வந்து மண்ணெல்லாம் கொட்டி சல்லியெல்லாம் கொட்டி வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேஸ்திரி அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணுற டைமில் இவருக்காக சமைச்சு டெய்லி கொண்டு வந்து வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குற வேலையெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இவர் நினச்சி பார்ப்பாரு. அவள் வந்து நம்ம மேலே எவ்வளோ பிரியமா இருந்தா, நம்மளுக்காக எல்லாமே சமைச்சு கொடுப்பா, நம்ம வேலையை வந்து பகிர்ந்துப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் உடம்பு சரியில்லை அப்படின்னா என் பக்கத்திலே இருந்து அவள் என்னப்பா விடிய தூங்காமல் உட்காந்து கூட பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் நான் மலையில் நனைஞ்சு வந்துட்டா கூட கொடை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவா, நம்மளை நல்லா பார்த்துப்பாளே, அவளை போய் இப்படிலாம் சந்தேகப்படுறமே அப்படின்னு. ஏன்னா நம்ம மேலே கவனம் இருக்கவ வேற எப்படி இன்னொருத்தவங்க மேலே அவளுக்கு கவனம் போகும், நம்ம புத்தியே இப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மனசில் அப்படிலாம் நினச்சிப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ சரி இதெல்லாம் நம்ம தப்பு தான் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வருவாரா. கதவு திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்க செருப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷூ இருக்கும். இப்போ தான் இறங்கின பைத்தியம் திரும்பின ஏறின மாதிரி அவருக்கு திரும்பவும் என்னடா இது, இப்போ தான் எல்லாத்தையும் நம்ம தப்பு பண்ணிட்டு நினச்சி வந்தால் இங்கே எவனோட ஷூடா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம்மக்கவும் வரும். உடனே வேகமாக இப்போ உள்ளே போவார். ஏன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் அங்கே உட்காந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மடியில் ஒரு பூனையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வருவாரா. உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ காலையில் அவ்வளோ சண்டை நடந்திருந்தாலும் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க, திரும்பவும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற, அந்த வீட்டுக்கு வந்திருக்கவங்க முன்னாடிலாம் ஏன் அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்பாங்களா. யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப கோவப்படுவார். இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, எனக்கும் இவனுக்கும் எதுவுமே கிடையாது, இன்றைக்கி நான் இவனை
யதார்த்தமா தான் பார்த்தேன். அதே நேரத்தில அவன் வந்து ஒரு பூனைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருந்தான். நானும் பார்த்ததுல அந்த பூனை ரொம்பவே வந்துட்டு ஒரீடா இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப முடியல. அத வந்து பார்த்துக்கணும் அப்டின்ட்டு தான் வேற எங்க போறதுன்னு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்தேன். இது என்ன நான் பண்ணது தப்பா? அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? உடனே இவர் வந்துட்டு, ஓஹோ! எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுனா உடனே ரோட்ல பார்த்தா உன்ன வீடு வரைக்கும் கூட்டு வந்துருவல்ல நீ. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளயா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2, 3 வார்த்தை பேசிருவாரா. இத பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோனுக்கு திரும்பவும் கோவம் வந்துரும். இந்த 10 வருஷ வாழ்க்கையில என்ன நீ நம்பவே இல்லல்ல. எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்ன என்ன நெனைப்பான்? கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு தானே அவன் நெனைப்பான். இப்ப அவன் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டேலன்னு சொல்லிட்டு, திரும்பவும் ஓங்கி அவங்க வீட்டுக்காரர் ஓங்கி ஒரு அற ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். உன் கூட வாழ்ந்து எனக்கு நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ இதே மாரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே இவர் வந்துட்டு உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த அப்படின்ற மாரி அவர்ட்ட பேசும்போது, அவன்ட்ட ஏன் இப்ப நீ சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வாரு, நான் இங்க வர வேணான்னு தான் சொன்னேன். உன் ஒய்ஃப் தான் வந்துட்டு என்ன வந்துட்டு இங்க வலுக்கட்டாயமா கூப்பிட்டா. அதனால தான் வந்தோம். நாங்க அந்த பூனைக்கு ரொம்ப முடியல. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அது உடம்ப நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பூனைய மடியில வச்சுட்டு 2 இந்த மாரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அது செம்ம கோவமா இருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, பூனைய சாக்கா வச்சு 2 பேரும் திரும்பவும் வந்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ணலாம்னு நெனைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. நீ திருந்தவே மாட்டியான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்பாங்களா? உன்ன பார்த்தா வந்து நீ சொல்றதெல்லாம் நம்பணும்னு எனக்கு தோணவே இல்ல. உங்க லவ்வ தானே திரும்ப சேர்த்துக்கணுன்றதுக்காக தானே என்ன நீ பயன்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு நாள் கையும் கழுவாம நான் புடிக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹஸ்பண்ட் வந்து கோவமா போயிருவாரு. இப்ப ஒய்ஃப்க்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. திரும்ப அவர கூப்பிட்டுக்கிட்டே பேச ஓடுவாங்களா? டக்குன்னு பார்த்து இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, உடனே ஹீரோயின கூப்பிடுவாரு. இந்த பூனைக்கு ரொம்ப முடியலன்னு நெனைக்கிறேன். நம்ம உடனடியா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இவங்களுக்கு எப்படி தோணும்னா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனைய தூக்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இது வேற அவருக்கு ரொம்பவே கோவமா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாரு, மாடியில நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பூனைய தூக்கிட்டு போவாங்க. அப்ப கார்ல போலாமான்னு கேட்கும்போது, இல்ல வாக்கிங்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு குளிர்ற மாரி இருக்குமா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அந்த ஸ்வெட்டர் மாரி இருக்கும்ல, அத எடுத்து அவருக்கு மேல போத்தி விடுவாங்க. ஏன்னா அவருக்கும் உடம்பு முடியலையாம். அவர போத்தி விட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் நடந்தே அப்படி போவாங்க. இது ஹீரோ மேலேருந்து பார்த்துருவாரா. அவர் இப்ப என்ன நெனைப்பாருன்னா, அவங்க லவ் பண்ற டைம்ல வந்துட்டு 2 பேரும் இந்த மாரி தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துக்கும் நடந்தே போலாம் அப்படின்ற மாரி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எதுக்காக நம்ம கார் ஏதாவது பிடிச்சு கார்ல போனா பஸ்ல போலாம், அப்படி போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, கார்ல பஸ்லலாம் போனா நெறைய செலவு தான் ஆகும். ஆனா இப்படி நடந்து போனோம்னா ரொமான்டிக்கா இருக்கும். நெறைய விஷயங்கள் பேசிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப அவர் எப்படி நெனச்சு பார்ப்பாரு. அப்படிலாம் சொன்னவ இன்னைக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு அவனுக்கு மேல போத்தி விட்டுட்டு நடந்து கூட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்படுவாரு. என்னதான் அவர் கோவத்துல சண்டை போட்டாலும் இவங்கள நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பத்து ஹீரோக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும். அந்த கால்ல வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்காக வந்திருந்ததுல நம்ம கம்பெனி சார்பா, அதில வந்துட்டு இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அது வேற ஒருத்தவங்களுக்கு போற மாரி இருக்கணும்னு ஹீரோக்கு எதனால என்ன ஏதுன்னு கேட்கும்போது, தெரியல நான் மேடம்ட்ட வந்து கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனா அவங்கள ரீச் பண்ண என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும், ஹீரோ ரொம்ப விரக்தியிலேயே பேசிக்கிட்டே அப்படியே ரோட்டுக்கே இறங்கி வந்துருவாரு. அவங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே ரோட்லயே நின்னு பேசிட்டே வருவாரா. திடீர்னு சரி ஓகே நீங்க எத பத்தியும் யோசிக்க வேணாம். நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஆஃபீஸ்லேருந்து பேசுற அந்த லேடிக்கு வந்து அவங்க ரொம்ப பொறுப்பா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஹீரோட மெய் மருந்து ஹீரோ வந்துட்டே இருப்பாரா. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு இப்படி திரும்புவாரு. ஒரு வண்டி வந்து ஹீரோவ அப்படியே இடிச்சிரும். அவ்வளோதான் ஹீரோக்கு இப்ப ஆக்சிடென்ட்டே ஆயிடும். இப்ப அடுத்து அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு டாக்டர் போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கால் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்லருந்து யாரையாவது வந்து பார்த்துக்க சொல்லுங்க. ஒரு அட்டெண்டர் வேணும்ல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃப்க்கு தான் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. இங்க அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லல்ல, அவருக்கு வந்து இப்ப நல்லா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே அவருக்கு நெத்தியில வந்து பத்து போட்டு விட்டுட்டு, அவர் கைய புடிச்சிட்டு பக்கத்திலேயே உட்காந்துட்டே இருப்பாங்க. "இப்ப பரவாயில்லையா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் இப்ப எனக்கு பரவால்ல. ரொம்ப தேங்க்ஸ் நீ என் கூடவே இருக்க அப்படின்னோனே, பரவால்ல இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லன்னா செய்ற ஹெல்ப் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்படின்ற மாரி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்களா, அப்ப அவர் வந்து கோவம்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலா பேசுவாரு. "ஹனி நான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு." அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "உனக்கு இதே வேலையா போச்சுல்ல. இன்னும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ண போறியோ எனக்கு தெரியல. நீ எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்க. இப்ப இந்த மாதிரி பொய் சொல்லி என்ன வர வச்சு திரும்பவும் நீ சந்தேகப்பட்டு சண்டை தான் போட போற. காலையில நீ என்ன பண்ணிட்டு போன? நேத்து நீ என்ன பண்ண? ஒவ்வொரு நாளும் உன் கூட இருந்து வாழ்றதே எனக்கு போராட்டமா இருக்கு. நீ அதுக்காக இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டியா?" அதாவது இவங்களும் மன்னிப்ப எதிர்பார்க்க தான் செய்றாங்க. அது நேச்சுரல் தானே. அதனால வந்து மன்னிப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நீ இன்னும் அதுக்கு இன்னும் மன்னிப்பு இன்னும் கேட்கல. அதுக்குள்ள இந்த மாரி ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு மேல இந்த மாரி பேசாத. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. நான் இப்ப அவன பார்த்துக்கணும். இந்த மாரி உன்னோட ட்ராமாவெல்லாம் தூக்கி போட்டு வேலைய பாரு. அப்படின்ற மாரி சொல்லி டக்குனு கால கட் பண்ணிடுவாங்க. அவங்க பேசுறது அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. அவரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. ரொம்ப முடியாத மாரியே படுத்து கிடப்பாரு. இவங்க கோவமா பேசிட்டு இப்ப அவர கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கா செம்ம கோவம் வந்துரும். டக்குனு அவர் கால கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த கால் அவர் யாருக்கு பண்ணுவாருன்னா, வக்கீலுக்கு கால் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. வந்து பாப்பாரா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போஸ்ட் போட்டிருப்பாங்க. அவங்க ரிங் போட்டிருக்காங்கல்ல, அத வச்சு போஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன்
ஆயிடும். இவ்ளோ சண்டை போட்டுட்டு இருக்கேன், ஜாலியா போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவரு ஒரு போஸ்ட் போடுவாரு. அதுல வந்துட்டு எங்களோட மேரேஜ் லைஃப் வந்து எங்களோட ஹேப்பினஸ் வந்து இங்கேயே முடியுது அப்படின்ற மாரி போட்டிருப்பாரா. போட்ட உடனே அந்த போஸ்ட்டை பார்த்து அவர் வேற கோவமா இருப்பாரு. உடனே சிஸ்டரை கூப்பிடுவாரு. அங்க நர்ஸ் அங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா, உடனே நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும்னு வேற சொல்லுவாரா. அவங்களும் அந்த காலுக்கு வந்து ஒரு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு நடக்க முடியாம இப்போ ஆஃபீஸ்க்கும் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி ஒரு மாதிரி ஊனி ஊனி நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்ந்துருவாரு. உள்ள வந்து அவர் சேர்ல வந்து உட்கார்ந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து குதிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, என் மானத்தை வாங்குறதுலேயே நீ ஒன்று குறியா இருக்க அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன போஸ்ட் போட்டிருக்க, நம்மளோட ஹாப்பி லைஃப் வந்து இங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு நீ போஸ்ட் போட்டிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே உன்னை ஹீரோ கேஷுவலாக என்ன சொல்வாருன்னா, ஓ அப்படி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த போஸ்ட் எடுத்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதிலேயே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி போட்டு விட்டுருவாரு. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. என்ன கேட்பாங்கன்னு, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீ நல்லா இருக்கியா, சைக்கோவா போயிட்டியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஆமாம் உன்னை கட்டிக்கிட்டேன்ல, நான் பைத்தியம் தான், உன் மேலே நான் பைத்தியமாக இருந்தாலும் அதுக்கு நீ என்னை இப்படியும் கேட்பேன் இன்னொன்று கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்வார், இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு உன்னை கால் பண்ணி கூப்பிடுறேன், நீ என்ன சொல்கிற, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கான், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி வைக்கிறேன், அதுலேருந்தே உன்னோட அஃபெக்ஷன் என்னன்றதை என்னால் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இத்தனை வருஷத்தில் நீ இதை தானே பண்ணிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் சாரி கேட்குறது, அப்புறம் காலில் விழுறது, மன்னிப்பு கேட்குறது, திரும்ப வாழ்றது, இப்படி தானே போயிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க வர சண்டை போடுவாங்க சொல்லுவாங்களா. இப்போ ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வார்னா, உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை பார்க்கணும், இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி இப்போ அவர் சொல்வார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சும்மா இல்லாமல் உன்னால் அவன் இப்போ என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, நீ என் கூட வா, என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு அவன் முன்னாடி மன்னிப்பு கேட்குற மாதிரி கேளு, ஏன்னா இப்போ அவன் என்ன நினச்சிப்பான், என்ன அவன் என்ன நினைப்பான், அதனால அவன் முன்னாடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டினா அவனுக்கும் தெரியும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவனும் நினைப்பான், எல்லாரும் நினைப்பாங்க, இப்போ வா என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட கையை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்களேன். அந்த சேர்லேருந்து புசுக்குன்னு வந்து அவர் கீழே விழுந்துருவார். அவருக்கு தான் அந்த அதாவது ஸ்டடியாக இருக்க முடியல, கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கீழே விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ தான் கவனிப்பாங்க, ஹனி உங்களுக்கு என்ன ஆச்சு, உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லையா, நீங்கள் உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, நீங்கள் சும்மா என்கிட்ட போய் சொல்கிறீங்க நான் நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவாங்க. கால் என்ன இவ்வளோ பெரிய காயம் அப்படி இப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே தெரியாமல் தான் அப்படி இருந்திருக்கா போல இருக்குது, இந்த அளவுக்கு பதறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் கொஞ்சம் மனசு மாறுவார். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் கால் பண்ணுவார். கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைம்லேயும் போய் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்தோன்னே இப்போ அவர் என்ன சொல்வார், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ வீட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என்னால் வர முடியாது, நான் முக்கியமான வேலையாக இருக்கேன்னு இவங்க சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு அவர் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருப்பார். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவருக்கு கால் இப்போ முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ இப்போ வரலன்னா நான் செத்துருவோம் போல தோணுது, நான் சாவை நெருங்கிட்டு இருக்கேன், எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, இவர் நல்லா தானே இருக்காரு, கீழே தானே விழுந்து கிடக்குறாரு, பேசாமல் போய் நம்ம அவரை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்துடுறாங்க. அதுதான் வந்த கீழே விழுந்த மனுஷனை கொஞ்சம் தூக்கி விட்டாது போயிருக்கலாம்ல, அதை கூட செய்யாமல் என்ன பண்ணும் இந்த அம்மா வந்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கும் ஹனி ஹனின்ட்டு இப்போ அங்கே கூப்பிட்டுட்டே அப்படியே அவர் பேரை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ கீழே விழுந்த ஹீரோக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். அவருடைய வாயை முடிட்டு பயங்கரமாக சிரிப்பார். ஏன்னா அவருக்கு இப்போ உண்மை தெரியுதுல்ல, யார் முக்கியன்றது அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவார், ஒரு மாதிரி விரக்தியில் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் தட்டு தடுமாறி தன்னால் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ எந்திரிச்சிருவார். எந்திரிச்சவர் பார்த்தீங்கன்னா போய் அவரோட சீட்டில் போய் உட்காந்துப்பார். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் யோசிச்சு பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, லவ் பண்ணுற காலத்திலே வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நல்ல ரிங்காக ஒன்று வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால அவர் பல மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு காஸ்ட்லியான ரிங்கை வந்து ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வர நேரம்னு தெரியாமல் மெய் மறந்து ஆல்ரெடி அந்த அவர் எந்த ஃபிங்கரில் மோதிரம் போட போகிறாரோ அதே ஃபிங்கரில் ஆல்ரெடி ஒரு மோதிரம் காஸ்ட்லியான ரிங்கை ஒன்று போட்டிருப்பாங்க கையில். அதை போட்டிருக்கிறத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வேற வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவர் வந்த உடனே கையை விட பின்னாடி ரெண்டு கையும் மறைச்சிப்பாங்க. மறைச்சிட்டு அந்த மோதிரத்தை இப்போ கலட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. கலட்டவே முடியாது. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சீக்கிரம் வந்தேன், உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, அது வந்து ரிங்கு தான், நான் வந்து சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எத்தனை மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சு உனக்காக இதை நான் வாங்கினேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மோதிரத்தை கழட்டவே முடியாது, அது வேற டைட்டாக இருக்கு. வேகமாக அதை கழட்ட முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. பின்னாடி கையை வச்சுட்டு அது வரவே மாட்டேங்குது, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டக்குனு இப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, இந்த மோதிரம் வந்து உனக்காகவே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், இது நீ போட்டுக்கணும்னு சொல்லும் போது இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்காக இவ்வளோலாம் செலவு பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்காதீங்க, உங்களுக்காக நீங்கள் ஏதாவது வாங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறையாக பேசுவாங்க. கரெக்டாக அவங்க கையில் உனக்கு மோதிரம் வந்து இப்போ கலண்ட ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதை விட இது காஸ்ட்லியாக இருக்குது, ஏன்னா ஹீரோவை வாங்கிட்டு வந்ததை விட இந்த ரிங் தான் காஸ்ட்லியாக இருக்குது, பரவாயில்ல நீ காஸ்ட்லியான ரிங்கை வந்து நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்போ நீ எனக்காக வாங்கி வச்சில்ல அந்த ரிங்கை நான் உனக்கு போடுறேன், ஏன்னா அது
நான் வாங்கிட்டு வந்ததை விட காஸ்ட்லியாக இருக்குது, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த ரிங்கை வந்து நீ எனக்கு போட்டு விட்டுரு அப்படின்னா அதுவே சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போ ஓகேவா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க அந்த ரிங் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிங்கு. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ தெரியாதுல்ல, மாற்றி மாற்றி அவங்க கையில் வச்ச ரிங்கை இப்போ கழட்ட முடியாமல் கழட்டினதை கரெக்டாக திரும்ப ஹீரோ கையால் போட்டு விட்டுருவாரு. ரொம்ப ரொமான்டிக்காக ஹீரோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி அந்த ரிங்கு போஸ்ட்டை தான் ஹீரோயின் திரும்பவும் போட்டிருப்பாங்களா, இப்போ இவர் அதை தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ரிங்கில் இவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அந்த போஸ்ட்டை பார்த்து இவ இப்படி வந்து குதிச்சுட்டு போனா. அப்போ அன்றைக்கி என்ன ஆகியிருக்கும், நான் ரிங்கு வாங்கி கொடுக்கும் போது அவள் பின்னாடியே கையை கட்டியிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பலதும் இப்போ இந்த சேரில் வந்துட்டு ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசு ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். இப்போ அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் தான் திரும்பவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீ ஆல்ரெடி முன்னாடிலேருந்தே சொல்லிட்டே இருக்க, அதனால் உன் ஒய்ஃபை வந்து கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணேன், அதில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். ஏன்னா ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியல, ஆனால் அவங்க தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. உடனே ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவாரா. இப்போ என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போயிடுவார். எதுவுமே பெருசாக காட்டிக்க மாட்டார். இந்த லைஃப் வந்து முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிப்பாரு. வீட்டுக்கு போனவர் பார்த்தீங்கன்னா அவராக வந்து சாப்பாடு செஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இப்போ வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாரா. அப்போ அவங்க சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க கஷ்டப்படுற காலத்தில் வந்து ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோல்டர்லாம் வலிக்குது, என்ன வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே கால் அமுத்துறது கை அமுத்துறதுன்னு உட்காந்து அமுத்தி விடுவாங்களா. இவர் பெட்டராக ஃபீல் பண்ணுவார். இப்போ அது அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்துட்டு தோள்பட்டையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுத்தி விட அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க. அவர் என்ன சொல்வார்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, நான் எப்படி அமுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாரும் சில விஷயம் அவருக்கு தெரிய வருது, அதனால் கோவத்தில் சொல்வார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ எனக்கு வலிக்குதுன்னா வந்து நீ அமுத்தி விடலாம்ல, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற, எத்தனை நாள் உனக்கு உடம்பு முடியலன்னும் போது நான் எவ்வளோ உனக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து சட்டை பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பார். பதிலுக்கு பதில் பேச ஹீரோயின் பதிலுக்கு பதில் பேச இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹேண்ட்பேக்கை தூக்கி விட்டு எறிஞ்சிருவாங்க. ஒன்று ஹீரோக்கு இப்போ கோவம் வந்துடும். அங்கேருந்து எந்திரிச்சு வருவார். கோவமாக வந்து பேச வரும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ எதுவும் பேசாத, ஏதாவது பேசி பேசி அப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா உனக்கு அந்த வேலையாகவே போச்சு, நீ எதுவுமே பேச வேண்டியதில்லை, பேசாமல் போய் எனக்காக ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி கால் மேலே காலை போட்டு ரொம்ப திமிராகவே ஹீரோயின் இப்போ உட்காந்துப்பாங்க. ஹீரோ இப்போ டக்குன்னு என்ன சொல்வார்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 10 வருஷம் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்காக நீ வந்து என்னை பார்ப்பேன்னு பார்த்தா நீ என்னை பார்க்கவே இல்லை, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ அங்கே போகிற, உனக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன், நீ எதுவுமே கண்டுகிட்டது கிடையாது, இப்போ ரீசன்ட் டேஸாக நீ எனக்காக எதுவுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கிடையாது, நம்ம ஆனிவர்சரி கூட நீ லேட்டாக தான் வந்த, அதுக்கும் நீ பல காரணங்கள் சொன்ன, என் கூட நேரம் ஒதுக்குறதே உனக்கு இதாக இல்லாமையே போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு மேலே தான் உனக்கு அதிகமான கவனம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இவங்க கோமா கத்துவாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து கையில் ஒரு பேப்பர்லாம் வச்சிருப்பாரு. அதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு இதை பார்த்துக்கிட்டே, ஏன்னா இத்தனை வருஷத்தில் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கும்னு எனக்கு தோணலை, ஏன்னா நீ சொல்லிகிட்டே இருப்ப. இப்போ ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் இத்தனை வருஷத்தில் இதே மாதிரி சண்டை சச்சரவாக தானே போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் ஒரு முடிவு கட்டலாம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் முகத்தில் அதை தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். ஏன் இவன் என்ன இப்படி கோவமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல் தூக்கி போடலான்னு நினைப்பாங்க அந்த ஃபைலை. அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்களா. நம்ம ஹீரோ கோவமாக போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்ப வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, நீ இந்த தடவை நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை தூக்கி போட போவாங்க. அப்புறமா பிரித்து பார்ப்பாங்க. இப்போ வெளியே வந்திருப்பாரா. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆச்சுல, அவர் வந்து ஹீரோ வந்து பார்ப்பாரு. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கும், அதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணுவார், அது எல்லாமே வந்துட்டு கேன்சல்னே வந்துட்டே இருக்கும். அப்போல்லாம் அதுக்கு புரியாது. இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவர் வந்து என்ன சொல்வார், உங்கள் மேலே நான் தப்புன்னு நினச்சேன் இவ்வளோ நாளாக, ஆனால் அதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் ஒய்ஃப் தான், அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துட்டு வேறு யாருக்கும் வந்து அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதுமாதிரி இந்த ஆஃபீஸில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உன்னை ஹீரோ இப்போ என்ன சொல்வார், வெளி இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார், நீங்கள் இதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சதுன்னா அது நல்ல விதமாக செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பார். இவ எவ்வளோ முயற்சி ப்ராஜெக்ட் பண்ணும் போதும் இதே ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டையே போட்டிருப்பாரு, நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ ஹீரோக்கு புரியவே புரியாது, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ முயற்சி போட்டு செய்கிறோம், எப்படி இது எல்லாமே கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஆனால் எல்லாமே அவங்க ஒய்ஃபால தான் இப்போலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்போ தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இந்த பார்சலை பிரித்து பார்த்தாங்களா, அந்த ஃபைல் அதில் பிரித்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இவங்களை அதே மாதிரி இவங்க ஃபேஸ் மட்டும் தெரியாமல் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்ததில் அவங்க ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாருல, அந்த ஃபோட்டோஸை தான் இவர் ஃபைலில் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவர் இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருப்பாரா, இவங்க வேகமாக காரை ஓட்டிட்டு இப்போ ஹீரோ பக்கம் வந்துருவாங்க. என்னாச்சு, எதுக்காக என்னை விவாகரத்து பண்ணணும்னு சொன்னேன், இத்தனை வருஷம் வாழ்க்கையில் புருஷ முன்னாடினா சண்டை சச்சரவுக்குள் வரதான் செய்யும், அதுக்குன்னு விவாகரத்து தான் முடிவாக இருக்குமா, என்னை மன்னிக்க மாட்டியா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீயே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என் மேலேயே இதெல்லாம் தப்பாக நான் ஏற்றுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, நீ இல்லாமல் என்னால் வாழவே
பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? உடனே ஹீரோக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. நீ உண்மையிலேயே சொல்றியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் மனசால தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பவும், நிஜமா தானே நீ அந்த டிவோர்ஸ் பண்ணணுன்ற மைண்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நீ வீட்டுக்கு போ நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். மனசு மாறிட்டான்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா அவங்களும் கார் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டிட்டு போவாங்க. உடனே இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு இடத்துக்கு வந்து உட்காருவாரு. அவர் எப்பவுமே கையில ஒரு பேக் வச்சிருக்காருல்ல, அதுல வந்து ஒரு லேப்டாப் அது ஒரு டேப் மாரி இருக்கும். அந்த டேப்ப வச்சுட்டு வீட்ல வந்து கேமரா செட் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து ஹீரோயினுக்கே தெரியாம எப்ப இவங்க மேல டவுட் வர ஆரம்பிச்சதோ, அப்ப அவர் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப அந்த அந்த இப்ப இவர் அந்த பார்சல் குடுத்துட்டு வந்தார்ல அந்த ஃபைல் தெரிஞ்சவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உடனே ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுவாங்க. காதுல வச்சுட்டு பேசுவாங்க. இந்த மாரி அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது யாரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அவர் வந்துட்டு இப்ப கேட்பாரு, "என்ன ஆச்சு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டானா?" அப்படின்னோன, "ஆமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டான். இப்ப என்ன பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப உனக்கு விவாகரத்து குடுக்குறேன்னு தானே சொல்றான். இப்ப நீ பண்ண வேண்டியது வேலை எல்லாமே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது, "எது மன்னிப்பா? நானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "மாட்டேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. "புரியாம பேசாத. இப்ப சொத்து எல்லாமே அவன் பேர்ல தான் இருக்கு. உன் பேர்ல கொஞ்சம் இருந்தாலும் அது இப்போதைக்கு சரிப்பட்டு வராது. இப்போதைக்கு நீ மன்னிப்பு கேளு. பேசி பேசாம இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணு. அதுக்கப்புறம் உன்ன நம்ப வச்சு உன் மேல எல்லாத்தையும் அவன் சொத்தெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா விவாகரத்து பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ற மாரி கேளு. அதான் நல்லது." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இவங்க இப்ப ஹீரோ கிட்ட வந்தே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது, இப்ப இவ்ளோ நேரம் இவர் சந்தேகப்பட்டது சரியா தானே போகுது. இந்த இடத்துல அவர் பண்ண மேல இப்ப இவரு நடந்துக்கிட்டது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே தான் வந்துட்டு இப்ப அவரு பார்க்குறாரு அந்த கேமரால. இப்ப இவங்களுக்கே தெரியாம ஃபிக்ஸ் பண்ணதுனால, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன பேசுனாங்க, என்ன ஏதுன்றது இவரு எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இடையில வந்துட்டு இவர் வந்துட்டு இப்ப வீடியோல பேசி இவங்க 2 பேரும் பேசினத ஒரு வீடியோல கேட்டார்ல, அவருக்கு பதிலுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசியிருப்பார்ல, அந்த சீன்ல வந்து இவங்க 2 பேருக்கும் தெரியாம நம்மளுக்கு தெரியிற சீன் மட்டும் என்ன காட்டுவாங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நல்லவர் கிடையாது. அவர் வந்து ஒரு 4, 5 பொண்ணுங்களோடயே அப்படியே ரொம்ப தப்பான இதுலலாம் இருந்துட்டே இருப்பாரு. இப்ப இவங்க பேசும்போது, "நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்ன பார்க்க வரியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்ன்னா, "இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நாளைக்கு நைட் உன்ன வந்து மீட் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதாவது என்ன அர்த்தம்? அவர் வேற பொண்ணுங்களோடலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு உன்ன மீட் பண்றேன் அப்படின்ற மாரி டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நாள் அந்த மாரிலாம். உடனே இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியாம இதுவரை அது வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்க மாரி அவர்கிட்ட போய் பழகிட்டு இருக்கு. அவருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியல. இப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து அவன் எப்படிப்பட்டவன்றதெல்லாம் ஆராய விருப்பப்படல. தான் பொண்டாட்டி தான்கிட்ட எப்படி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அதோட இவருக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இதுக்கிடையில ஹீரோனோட அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ கிட்ட வந்துட்டு பொண்ண சொல்லி, எங்க குடும்பத்துக்காக வந்துட்டு கார் வாங்கி தர சொல்லுமா, பையனுக்கு இன்னும் ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. கார் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்துட்டு பொண்ண வச்சு கேட்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல உள்ள பிரியத்துல வந்து அந்த ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இப்படியே சின்ன சின்னதா என்னைக்கு இது இப்படியே கேட்டுட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? ஒவ்வொன்னுத்துக்கும் அவர்கிட்டயே போய் நம்ம கேட்கிற மாரி இருக்கு. பேசாம நம்ம பேர்ல கொஞ்சம் ஏதாவது எழுதி வச்சுட்டா நம்மளே அத யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னும்போது, நீ இதுக்கெல்லாம் பேராசைப்படுற. அதெல்லாம் ஒரு நேரம் நடக்கும். இப்பவே அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயினோட அப்பா வேற 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்பா, அம்மாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்களா? அப்ப கார்ல வந்து திடுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து உட்கார்ந்துருவாரு. "என்ன நீ சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நைஸா அவர் ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உன்ன விட்டுட்டு என்னால இருக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸா பேச ஆரம்பிச்சுருவாரு. சொல்லுவாங்கன்னா, "போதும் நிறுத்து. எனக்கே ஒரு மாரி சந்தேகமா இருக்கு. அவருக்கு எல்லாமே விஷயமும் தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை நம்ம 2 பேரும் பழகுறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு?" கேட்கும்போது, "அப்படிலாம் வாய்ப்பே இல்ல. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கோவப்பட்டுருப்பான்ல. கோவப்படாம இந்த விஷயத்த வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பேசலாம். இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம்." அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான்னா, என்ன அர்த்தம்? அவன் இன்னும் முட்டாளாவே தான் இருக்கான். அவன் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கானோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. அப்படின்ற மாரி இவரு பேசிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ வந்து கவலைப்பட வேண்டியதில்ல. உங்களுக்கு வந்து ஒரு 10 வயசுல பொண்ணு இருக்கு. அது அப்பா, அம்மா கிட்ட தானே வளர்ந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா உன் புருஷனுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, பொண்ணு இருக்கும்போது அவ அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டா. அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அதுதான் நம்மளுக்கான ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். அப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு இவரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த மாரி நடிக்க போறோம்? கொஞ்ச நாளைக்கு தான். உன் பேர்ல எல்லா சொத்தும் வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்துட்டு இப்ப நம்ம குழந்தை அதாவது இப்ப ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அத வந்து நம்ம நல்லபடியா வளர்த்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின வந்து பேசுவாரு. பெருசா எதையுமே காட்டிக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப ஆஃபீஸ்ல இருப்பாரு. ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு விசுவாசியான ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. உங்கள்ட்ட அத சொல்றேன்ற" மாரி அவங்க ப்ரூஃபோட வந்து காட்டுவாங்களா. உடனே ஹீரோ வந்து பெருசாவே அத எடுத்துக்க மாட்டாரு. டக்குனு என்ன சொல்வாருன்னா, "என் ஒய்ஃப் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ இங்க ஆஃபீஸ் வேல, அந்த வேலையெல்லாம் வந்து இனிமே நீங்க வந்து கவனமா எடுத்து பார்த்துக்கோங்க." அப்படின்னும்போது, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்களா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாரி அங்க சொல்லி அனுப்பிருவாரு. அவங்களும் வேற எதுவும் அவங்கள்ட்ட பேசிக்க மாட்டாரு. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. கதவ சாத்துறதுக்குள்ள அப்படியே குட்டியா வந்து முட்டி போட்டுட்டே நடந்து வருவாரு. யாருன்னா, ஹீரோயினோட தம்பி. அவர் அப்படியே மறைஞ்ச மாரி இங்க வருவாரு. "எதுக்குடா இப்படி வரேன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, "இல்ல இப்ப நான் புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அந்த பிசினஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு 50 மில்லியன் அந்த மாரி சொல்வாரு. அது மாரிலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாதிக்கு பாதி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துரும். அது மட்டும் இல்லாம நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த அமௌண்ட்ட மட்டும் எனக்காக நீங்க தரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. வந்து திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்ப்பாரு. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து
பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வேலைக்கு போயிட்டு வரும்போது ஹீரோயினோட அப்பா, அம்மா, தம்பி 3 பேருமே எல்லாம் அது உட்காந்துருப்பாங்க வீட்ல அந்த 4 பேரும் சேர்ந்து. ஹீரோ வரும்போது என்னாச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சாதாரணமா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு மைண்டே சரியில்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மாவா ரொம்பவே கோவமா இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு வீடு வாங்கி கேட்டிருக்காரு. அந்த வீட வாங்கணும் அப்படின்றதுக்காக இருப்பாங்க. ஏன் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா, வாங்குனா எங்க வாங்குறது? நீங்க தான் மனசு வைக்கணும். எத்தன தடவையோ உங்க பொண்ண விட்டு உங்கள்ட்ட கேட்க சொல்லிட்டோம். நீங்க வந்து கொஞ்சம் கூட இது பண்ண மாட்றீங்க. அப்படின்ற மாரி வந்துட்டு இப்ப மாமியார் ரொம்பவே கோவப்படுவாங்க. என்ன சொல்வாருன்னா, இப்பதான் அவனுக்கு வண்டி வேணும்னு கேட்டீங்க, கார் வேணும்னு கேட்டீங்க. அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். திடீர்னு இப்ப வீடு வேணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ண முடியும்? இப்ப தானே பிசினஸ் கொஞ்சம் நல்ல லெவலுக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் பார்த்து செய்றேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஒவ்வொரு தடவையும் நாங்க உங்கள்ட்ட கேட்கறது பிச்சை கேட்கிற மாரி இருக்கா? நீங்க யாருக்கு செய்றீங்க? உங்க பொண்டாட்டியோட தம்பிக்கு தானே செய்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க கணக்கு பார்ப்பீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த தம்பிக்காரர் இருக்கார்ல, அவரு வேற பிசினஸ் நல்லா தானே போகுது. நீங்க எதுக்கு இப்படி வந்து ரொம்ப புவரா இருக்க மாதிரி எதுக்காக நடிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்படுற மாரிலாம் ஏன் நடிக்கிறீங்க? எனக்கு செஞ்சா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிற போகுதுன்னு எல்லாரும் மாறி மாறி பேசுவாங்க. அப்ப ஹீரோவால ஒண்ணுமே முடியாது. சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். இல்ல என்னால முடிஞ்ச அமௌண்ட்டையாவது நான் குடுக்குறேன்ன யாருக்கு வேணும் அதெல்லாம்? உங்களால கண்டிப்பா முடியும். ஆனா செய்யணும்னு மனசு இருந்தா செய்யலாம் அப்படின்ற மாரிலாம் எல்லாம் மாறி மாறி பேசுவாங்க. ஹீரோனும் கூட சேர்ந்துட்டு அவங்க நம்ம மேல உள்ள உரிமையில தானே கேட்குறாங்க. அவங்களுக்குன்னு யார் இருக்கா? அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு வேற வழியே இருக்காது. இப்பவும் ஒய்ஃப் சொல்லிட்டாங்களா, சரி ஓகே நான் அத வாங்கியே குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வீடும் வாங்கி குடுத்துருப்பாரு. இதே மாதிரியே அவர வந்து டோட்டலாவே அந்த ஃபேமிலி பூராவுமே சேர்ந்துட்டு அவர ஏமாத்திட்டு தான் இருக்காங்கன்னு தெரியாம நெறையவே அவர் ஏமாந்துட்டாரு. இப்ப அவர் ஓரளவுக்கு சுதாரிச்சுட்டு இருக்காரு. இந்த டைமும் ஹீரோனோட தம்பி வந்துட்டு இப்ப இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேட்குறான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பார்த்துட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, இவ்ளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. உடனே இவர் தம்பிக்காரருக்கு கோவம் வந்துரும். எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் செய்றீங்க. நான் வந்து பணம் கேட்கும்போதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு சுத்தமா இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, சரி சரி கோவப்படாத. அதுக்கு ஏன் கோவப்படுற? இந்த கார்ட வச்சுக்கோ. இது வந்து உன் அக்காவோட கார்டு தான். அதாவது அந்த கார்டு இருக்கும்ல பணம் எடுக்கிற கார்டு. இந்த கார்ட நீ வச்சுக்கோ. இப்ப அவ பேர்ல ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லியிருக்கா. ஏன்னா, அது கூட அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்க வேல. ஹீரோ வந்து அத கண்டுபிடிச்சுருவாரு. அத வந்துட்டு இவர்ட்ட காட்டிக்க மாட்டாரு. என்ன சொல்வாருன்னா, புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கா. அதோட மதிப்பு வந்து ஒரு 4, 5 மில்லியன் கணக்குல வரும். அத ஏன் நீ உன் பேர்ல மாத்திக்க கூடாது? அதுக்கப்புறம் நீ அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அத வித்து நீ அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படின்ற மாரி கேட்பாரா. இவருக்கு செம்ம சந்தோஷமா போயிடும். இந்த கார்ட நான் வச்சுக்கிட்டு அந்த பேர் வீடு வாங்குறது என் பேர்ல வாங்க போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். பேசி அனுப்பி விட்டுருவாரு. இவரு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருப்பாரு. இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, ஒய்ஃப்க்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்வாருன்னா, நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்பா வந்துட்டு வெளியூர் போறேன். நான் 2 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாரி இவர் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுவாரு. சரி ஓகே நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லிட்டு வச்சுருவாங்க. அதோட இப்ப இவரும் வேலை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. ஏன்னா இது இவங்களுக்கு மொத தடவ கிடையாது. எப்பலாம் இவர் பிசினஸ் ட்ரிப் போறாரோ, அப்பலாம் இவங்க 2 பேருக்குள்ள அந்த கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இப்ப இவர் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்கள்ட்ட அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அ அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து கேட்பாரு, நம்மளுக்கு ஆம்பள புள்ள பொறக்க போதா? பொம்பள புள்ள பொறக்க போதான்னு கேட்கும்போது, பேசாம இருக்கியா? நானே பலதும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்பலாம் அவன் எது பண்ணாலும், என் வீட்டுக்காரர் பண்ணாலும் எனக்கு ஒரு மாரியாவே யோசனையாவே இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லும்போது, நீ ஏன் அவர பத்தியே நினைச்சுட்டே இருக்க? அவன் பிசினஸ் ட்ரிப் போயிட்டா எப்பவுமே 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் வருவான். இப்பவும் அப்படிதான் வரப்போறான். நீ அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லவும், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் கிளம்பணும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட தான் இருப்பேன். அதுவும் வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். எனக்கு இன்னும் நம்மளுக்கு நேரம் நெறையவே இருக்கு. அப்படின்ற மாரி திரும்ப திரும்ப 2 ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியூர்லாம் எங்கேயுமே போக மாட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நேரா வீட்டுக்கிட்ட தான் வந்துருவாரு. அதாவது வீட்டுக்கு முன்னாடி தெருவுலயே நின்னுட்டு இருப்பாரு. இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு இப்ப கால் பண்ணுவாரு. இவங்க பார்த்தீங்கன்னா பிஸியா இருக்கிற நேரத்துலயும் ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, இது வந்து ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் எட்டி அவர் பக்கத்துல இருக்கிறவர் ஒரு உதவா தைப்பாங்க பாருங்க. அப்படியே போய் கீழ போய் விழுந்துருவாரு. அதோட என்ன சொல்றீங்க? ட்ரிப் போலையா? கேன்சல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் நான் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்பாரா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் கேட்டேன். எப்போ வருவீங்க? அப்படின்ற மாரி கேட்கவும், நான் வந்துகிட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல சாவி உங்ககிட்ட இருக்காதே! நான் இப்ப வீட்ல இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வீட்ல நீ இல்லையா? அப்ப நீ எங்க இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா? உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அம்மா வீட்ல இருக்கேன்னுவான். அம்மா வீட்லயா? அது எப்படி பாசிபிள்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! உங்க அம்மா வீடு எங்க இருக்கு? நீ எப்படி அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க முடியும்னா, இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு உங்களுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு பாருங்க. வேணா நான் அம்மாட்ட குடுக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பக்கத்துல தான் இருக்காங்க. நான் சொல்றத நம்புங்க. அப்படின்ற மாரி பேசவும், சரி விடு இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அம்மா வீட்லயே இரு. காலையில நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க 2 பேரும். இதுக்கிடையில இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வந்து என்னாச்சு? என்ன சொல்றான்னு கேட்டுட்டு ஊம பாஷையில கேட்டுட்டே இருப்பாரு. போடா இங்கருந்து எப்படியாவது அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டே இருந்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இப்ப இவரு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நிதானமா கிளம்பி காலையில வா. நான் இப்ப என்கிட்ட வந்து ஸ்பேர் கீ இருக்கு. அத வச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுரும். உடனே என்ன பண்ணுவாங்க, வேகமா சரி ஓகே அப்படின்ற மாரி ஃபோன வச்சுட்டு, இப்ப இவர அடிச்சு விரட்டுவாங்க. கிளம்பி தொலடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜன்னல் பக்கமா குதிச்சு அந்த பக்கமா ஓட ஆரம்பிச்சுருவாரு அந்த ஆளு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருந்தவர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கிட்டயே வந்துட்டாரு. டோர ஓப்பன் பண்ணி இப்ப உள்ளேயும் வந்துருவாரு. உள்ள வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாரு, அவரு தான் கேமரா எல்லா இடத்துலயும் வச்சிருக்காரு.
திரும்ப மடியில் அந்த பேக்கை தூக்கி வச்சு அந்த டேப் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா, உள்ள அவங்க 2 பேரும் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறது, பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துருவாரு. பார்த்துட்டு எதுவுமே வெளியே காட்டிக்காத மாதிரி ஹாலில் வந்து உட்காந்துருவாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக படி இறங்கி வருவாங்க. என்ன நீ வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் எவ்வளோ நாள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஓ சர்ப்ரைஸை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருப்பாரு. உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. உட்காரு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே உட்காருவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, ரொம்ப நாளாக நம்ம பேசி தீர்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம்ல, அந்த விஷயத்தை இப்போ பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இதுக்கிட்ட அவருக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து அடிக்கடி வந்துட்டு நிறைய பணத்தை வந்து எடுத்திருக்காங்க, அவங்க வந்து இப்படிலாம் ஏமாத்திருக்காங்க கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அதெல்லாம் ஆதாரமாக பார்த்துருவார். பார்த்தவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையும் கட் பண்ணிடுவார். இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நம்ம கம்பெனியில் அடிக்கடி நிறைய பணம் வந்து இந்த மாதிரி நீ எடுத்திருக்க, எதுக்காக எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்கு நீ எதுவுமே பண்ணுறதில்ல, அதுக்காக தான் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறையவே அதாவது சமாளிப்பாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுப்பாரு. நீ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கம்பெனிலேருந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீ எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்றதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதை பார்த்தா நான் உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு, நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுற காலத்தில் தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. என்றைக்குமே உனக்கு நான் இருப்பேன், எனக்கு நீ இருப்பேன் மாறி மாறி பேசிப்பாங்க. நம்மளுக்கு நிறைய காசு பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படியே தான் இருக்கணும், நம்ம மேலே உள்ள ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க பிரியம் வந்து குறையவே கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி பேசவும் 2 பேருமே அதுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஹீரோ சொல்லுவாரா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, உன்னை பார்க்குறதே எனக்கு இப்போல்லாம் அசிங்கமாக இருக்குது, உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஒரு ஆளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. இப்போ அவர் கோவமாக பேசுவார், நம்ம கம்பெனியோட ஃபண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, இந்த சொத்துக்காக தானே, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தானே என்கிட்ட நீ பழகிட்டு இருக்க, எப்போ நான் அதை எழுதி கொடுக்குறனோ அன்றைக்கே நீ அதை எடுத்துகிட்டு ஓடிடுவல்ல அவன் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்பாங்க. ஹீரோ மன்னிக்கவே மாட்டாரா. உடனே வந்துட்டு, இந்த என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுட்டேன், இதில் சைன் பண்ணி நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பரில் எழுதி அதுலேயும் ஹீரோயின் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு எந்த சொத்துன்னு ஆசைப்படலை, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ ஒரு ஃபோன் வச்சிருக்காருல, அந்த ஃபோன்லேயே ஃபைல்லாம் இருக்கும். அந்த ஃபைல்லையும் எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் இருந்தால் மட்டும் போதும், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுலேயும் சைன் பண்ணி ஹீரோட்ட கொடுத்துருவாங்க. நான் இதுக்காக தான் உங்ககிட்ட இருந்தேன், நீங்கள் அப்படி மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இருக்கும்போதே பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஹீரோட அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கே வந்துருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஆசையாக அப்பா கிட்ட வருமா, அவரும் கொஞ்சிட்டே இருப்பார், நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாடிக்கேறி விளையாட போயிடும். இப்போ பெரியவங்களாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழுதுட்டு கண்ணை வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்கலான் இருக்கோம், நல்ல ஒரு ரேட்டுக்கு வருது, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றத கேட்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு, இப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயே விவாகரத்தாக போகுது, இன்னும் நான் உங்களுக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும்னு கேட்கும்போது, அது எப்படி எதனால விவாகரத்தாகுது, எதுக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவரும். விவாகரத்தாகிறது கூட பிரச்சனை இல்லை, இப்போ பணம் வராதுன்றது தான் அதுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், என் பொண்ணு பேரில் பாதி பாதி சொத்து இருக்குது, அதெல்லாம் வித்தாலே எங்களுக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணே எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எந்த ப்ராப்பர்ட்டி வேணான்னு எழுதி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ காட்டுவாரா. காட்டும் போது அந்த அம்மாவில் தாங்கிக்கவே முடியாது. என்ன பண்ணும், மருமகனே அடிக்க வரும் கையை உங்கிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி திருப்பி முறுக்கி விட்டு தள்ளி விட்டுருவார். பிடிச்சி குடும்பத்தோடு சேர்ந்து ஏமாத்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் பொண்ணு என்னென்ன வேலை பார்த்துருக்கான்றது இந்த வீடியோ ரெக்கார்டிங்லேயே இருக்குது, இதெல்லாம் நம்ம வெளியே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்பத்துக்கு தான் அவமானம், இவ்வளோ நாளாக அவன் என் பொண்டாட்டியாக இருந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதோட இங்கே முடிக்கிறேன், எல்லாத்தையும் மொத்தமாகவே இங்கே நான் அவமானப்படுத்தியிருப்பேன், மரியாதையை எங்கள் இடத்த விட்டு எல்லாரும் காலி பண்ணுங்க, என் பொண்ணு இதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். இப்போ வேறு வழியே இல்லை, எல்லாருமே இப்போ வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க. அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பவும் திருந்தாமல் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க. அவன் முதல் கேள்வியை கேட்குறது வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டானா, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உன் பேரில் வந்துருச்சான்னு தான் கேட்பான். அவன் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, இருக்கிறதையும் அவன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணுற, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிவிடுவான். இப்போ தான் இதுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அம்மா அப்பாவே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இது ஒரு பொண்ணும் இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, யாருமே இல்லை, திரும்ப என்ன நம்ம நடுத்தரில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். இப்போ ஹீரோ சும்மா இல்லாமல் இவர்கிட்ட இப்போ வம்பு பண்ணாங்களா, அதுக்காகவே இவங்க மேலே வந்து அந்த மாதிரி கேஸ் கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட ஒய்ஃபே வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டா, அதாவது பிஸ்னஸில் சீட் பண்ணிட்டா அப்படின்றது மட்டும் சொல்லுவார். ஏன்னா குடும்பமான போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். இதுக்காக வந்துட்டு அவங்க மேலெல்லாம் கேஸ் ஆகிடும். இப்போ பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவங்கெல்லாம் வெளியூர் போயிருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பொண்ணை வந்து சந்தோஷமாக அவர் வளர்ப்பார். திரும்பவும் ஒரு ஆஃபீஸ் போவார். அவரோட ஆஃபீஸ் வேலைங்களை அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். எல்லார் மேலேயுமே வந்து சீட்டிங் கேஸால் அவங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட பழைய லைஃப்பை நினச்சி பார்ப்பாரு. ஆனால் எவ்வளோ நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில், இப்போயாவது நம்ம தெளிவடைஞ்சோம்
செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியா இருப்பாரு. பொண்ண ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும், நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்ற மாரி அவர் வாழ்க்கைய நோக்கி அவர் போற மாரி தான் அந்த ட்ராமாவ இங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கிறேன்.